ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அற்புதராஜ். வீரப்பனின் வரலாறு. இந்த வீரப்பனை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் இந்த எபிசோட்ஸ் ஃபுல்லாக நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பழைய வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். வீரப்பன் எப்படிப்பட்டவர், எங்கே வாழ்ந்தார், அவர் என்னெல்லாம் செஞ்சார், அவர் எப்படி கொண்டாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த எபிசோட்ஸ்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீரப்பனோட வரலாறு பாருங்க. யானையை வேட்டையாடுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாவம் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. ஆனா வயிற்று பொழப்புக்காக என்ன செய்யறதுனே தெரியாம இருந்த அந்த காலகட்டத்துல, அந்த மக்கள் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல வீரப்பனுக்கு இந்த யானை வேட்டை மேல ஒரு விருப்பம் வருது. எந்த ஒரு விஷயத்த பண்றதா இருந்தாலும் அதை முறையா கத்துக்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாரு வீரப்பன். அதனால ஏற்கனவே யானை வேட்டைக்கு போயிட்டு இருந்த ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து இவரும் போக ஆரம்பிக்கிறாரு. இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, எத்தனை பேரு காட்டுல யானைய வேட்டையாடினாலும் அவங்கெல்லாம் அந்த தந்தத்தை எடுத்துட்டு வந்து ஒருத்தட்ட மட்டும்தான் கொடுப்பாங்க. அவரு பேரு தான் சேவி கவுண்டர். மேட்டூர் பகுதியில புகழ்பெற்ற யானை வேட்டைக்காரர் இவரு. ஆங்கிலேயர்கள் காலத்துல காட்டுல இருந்து ஊருக்குள்ள வர்ற பன்னி, யானை, காட்டெருமன்ற எல்லா விலங்குகளையும் சுட்டு கொல்றதுக்கு அனுமதி பெற்ற ஒரு வேட்டைக்காரர் தான் அவரு. இவருடைய மாமனார் வீடு செங்கம்பாடுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர்லயே தன்னுடைய மகளையும் கட்டி கொடுத்தாரு. அந்த வகையில சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருந்த சேவி கவுண்டரை வீரப்பன் சந்திக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து வீரப்பன் காட்டுக்குள்ள போயிட்டு இருந்த நேரத்துல சேவி கவுண்டர் அங்கும் வந்தாரு. ஒரு வகையில சேவி கவுண்டர் வீரப்பனுக்கு மாம முறை வேணும். வழியில சேவி கவுண்டரை பார்த்த வீரப்பன், எங்க மாமா போயிட்டு இருக்கீங்க, யானை அடிக்க போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா மச்சான், யானையை தான் அடிக்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் தான் யானை வேட்டைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, நீங்க என்ன கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்க வீரப்பனை சேவி கவுண்டர் யானை வேட்டை கூப்பிட்டு போறாரு. கையில 577 டபுள் பேரல் துப்பாக்கியும் கொடுக்கறாரு. யானையை எப்படி கொல்லணும், எப்படி தந்தத்தை எடுக்கணும் அப்படின்ற வித்தையெல்லாம் இவர் தான் வீரப்பனுக்கு கத்து கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் வீரப்பன் தனியாவே வேட்டைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. வேட்டைக்கு போயிட்டு வந்து தந்தத்தை எடுத்துட்டு வந்து சேவி கவுண்டர்கிட்ட கொடுத்து அதுலேருந்து வர்ற காசை ஊர் மக்களுக்கும் கூட வந்தவங்களுக்கும் பிரிச்சு கொடுப்பாரு. அப்படி ஒரு வாட்டி ஊருக்கு பக்கத்துல வந்த ஒரு யானையை வீரப்பன் கொல்றாரு. இந்த விஷயம் சேவி கவுண்டர் காதுக்கு போகுது. அப்ப அவர் என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, எந்த காரணத்து கொண்டும் ஊர் பக்கமா வர்ற யானையை மட்டும் கொல்லாத, அப்படி பண்ணானா ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பாத்துருவாங்க, அப்புறம் அரசாங்கத்திலேருந்து இங்க சரியா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வேற அதிகாரியை மாத்துவாங்க. புதுசா வர்ற அதிகாரி நமக்கு தெரிஞ்ச அதிகாரியா, நமக்கு அட்ஜஸ்ட் பண்ற அதிகாரியா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, அதனால எந்த அதிகாரியும் நீ பகச்சிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அமுச்சு விடுறாங்க. 25 கிலோ இடம் இருக்கிற தந்தத்தை வாங்கிக்கிட்டு 3000 ரூபாய் காசு கொடுப்பாராம். அந்த 3000 ரூபாய் காசுல இருந்து 100 ரூபாய் 200 ரூபான்னு அவன் கூட வந்தவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாராம். இந்த மாதிரி வீரப்பன் பண்ண அவருடைய பலம் அந்த ஊர் மத்தியில கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. மாத கணக்குல காட்டுல தங்கி யானைய வேட்டையாடிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல பல அரசியல்வாதிகளும் ஆளை வச்சு யானையை அடிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு லஞ்சமும் கொடுத்துருக்காங்க. ஏன் வீரப்பன் கூட நிறைய ஃபாரஸ்ட் ஆபீசர், போலீஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆனா யாரையுமே வீரப்பன் நேரா போய் பார்த்தது கிடையாது. எல்லாத்தையும் அவங்க அண்ணன் மாதையன் மூலமா தான் அந்த வேலையை அவர் முடிப்பாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வீரப்பனை போலீஸ் தேடுது. வீரப்பனை ஃபர்ஸ்ட் கைது பண்ணவர் 1972ல கார்டு சீரங்கன் அப்படின்றவர் தான். அவரும் ஒரு போலீஸ் அதிகாரி தான். ஒரு நாள் அவருக்கு போலீஸ் மீட்டிங்ல, முழுக்க டிவிஷன் முழுச இருக்கிற யானையை வேட்டையாட கொண்டுகிட்டு இருக்கான், நீ தான் அவனை பிடிச்சி வரணும் அப்படின்னு அதிகாரி சொல்றாங்க. சரி, இவரும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஊரு ஃபுல்லா தேடுறாரு. முழுக்கனை காணல. இங்க முழுக்கன் அப்படின்றது வீரப்பன் தான். வீரப்பனுடைய பட்ட பேர் முழுக்கன், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்ப முழுக்கனுக்கு தெரிஞ்ச நிறைய பேரை கேட்கும்போது, அவன் வேட்டைக்கு போயிட்டு இருப்பேன், அப்பயாதான் கிராமத்துக்குள்ள வருவான், வந்தா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. பொதுவா வீரப்பனுக்கு ஏழை மக்கள் மீதும் சமூகத்தின் மீதும் ஒரு அக்கறை இருந்துகிட்டே இருக்கும். ஏழை மக்கள் மீதும் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டவங்க அடுத்தவங்களுக்கு நடக்கும் அநீதியை கண்டு ஆத்திரப்படுவாங்க. அந்த வகையை சேர்ந்தவர் தான் வீரப்பன். இந்த ஒரு பண்பை மட்டும் அவருடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. 1972 வருஷம் செப்டம்பர் மாசத்துல ஒரு நாள் கால நேரத்துல வீரப்பன் செங்கமாடி வீதியில் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஊர் கிணத்துக்கு முன்னாடியே ஒரு 4-5 பொண்ணுங்க நின்றுட்டு இருக்காங்க. அதுல ஒரு வயசான பாட்டி, முழுக்கனோட வாளி கிணத்துக்குள்ள ஊந்துருச்சு, கொஞ்சம் எடுத்துக்கூடியான்னு சொல்றாங்க. இவரு கிணத்துக்குள்ள இறங்கி வாளி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப விஷயம் தெரிஞ்ச போலீஸ் அங்க நேரா வராங்க. முழுக்க மேல வாயா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் அதிகாரி வீட்டு கூப்பிட்டு போறாங்க. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு நல்ல சமயமா பார்த்து அவர் அங்கேயும் தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள வர்றதே அவர் தவிர்த்துட்டாரு.
எங்க ஊருக்குள்ள போனா போலீஸ் பிடிக்குமோன்னு பயந்து பெரும்பாலான நேரங்கள்ல காட்டுக்குள்ளே தான் அவர் இருந்திருக்காரு. அப்பப்ப கிராமத்துக்குள்ள வந்தாலும் அவர் வயசுல இருக்கிற பசங்கள்ட்ட மட்டும் தான் அவர் பழகுவாரு. அப்படி ஒரு நாள் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமும் வீரப்பன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எதிர்காலம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. திரும்பவும் செகண்ட் டைம் அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அப்ப கூட இருக்கிற சொந்தக்காரங்களே வந்து என்ன பண்றாங்கன்னா அதை கெடுத்து விட்டுறாங்க. எங்க வீரப்பன் கல்யாணம் பண்ணி திருந்திட்டா நாம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்த அவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்படி ஒரு நாள் வீரப்பனுக்கு ஒரு நல்ல வரன் வந்துச்சு. பொண்ணு வீட்லயும் வீரப்பனை பிடிச்சிருந்தது, வீரப்பனுக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப வீரப்பனுடைய அண்ணன் இருக்கார்ல கூசமாதையன், அவர் வந்து அந்த பொண்ணோட ஜாதகத்தை வாங்கிட்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து ஜாதகத்தை தப்பா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜோசியர் என்ன சொல்றாரு, ரொம்ப நல்ல ஜாதகம் ஐயா, கல்யாணம் பண்ணா ரொம்ப ஓஹோன்னு இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் கேட்காம காசுக்கு ஆசைப்பட்டு அவர் வந்து பொய்யா என்ன சொல்லிடுறாரு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா அன்னைக்கே அவ கதை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லவும் வீரப்பன் அதை நம்பி கல்யாணத்தை விட்டுறாரு. ஏன் சொல்றேன்னா ஜாதகத்துல ஒரு தீவிரமான நம்பிக்கையை வீரப்பன் வச்சிருந்தாரு. ஒருவேளை அந்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணியிருந்தா சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஆளா அரசியல்வாதியை கூட அவர் ஆயிருக்கலாம். சோ வீரப்பனுடைய வாழ்க்கையை கெடுத்ததுல ஒரு முக்கியமான பங்கு அவருடைய அண்ணன் கூசமாதியனுக்கு இருந்திருக்கு. ஏன்னா வீரப்ப சம்பாதிச்சு கொடுக்குற அந்த பணத்தை முதலீடா வச்சு பல பெரிய மனுஷங்களோட பழகி இந்த கூசமாதியன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. சொல்லப்போனா ரொம்ப செல்வாக்கா கூட இருந்தாரு. வீரப்பன் வேட்டையாடிட்டு வந்து காட்டுல பாதி வீட்டுல பாதின்னு வாழ்ந்துட்டு இருந்த நேரத்துல அவர் காட்டுக்கு அப்பப்போ போயிட்டு வரும்போது ஒரு முக்கியமான நபருடைய பழக்கம் அவருக்கு கிடைக்குது. அவரோட உண்மையான பேரை சொன்னா அவங்களுக்கு புரியாது, மேச்சேரி ஐயந்துரை. ஆனா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, மலையூர் மம்பட்டியான். இப்படி சொன்னா நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வீரப்பன் தலைமறைவு வாழ்க்கைக்கு போறதுக்கும் காவல்துறைக்கும் சட்டத்துக்கும் எதிராக நடக்கிறதுக்கும் இந்த மம்பட்டியான் வீரப்பன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர். மம்பட்டியான் வாழ்க்கையை பத்தி தனியாவே ஒரு பதிவு போடலாம், நம்ம அதுக்குள்ளே இப்ப ஆழமா போ தேவையில்ல. 9 கொலை விவகாரம்னு ஒண்ணு இருக்கு, அது பண்ணவர் இந்த மம்பட்டியான் தான். அப்ப அவரும் பிரபலமா பேசப்பட்ட ஒரு மனிதர் தான். அவருடைய பழக்கம் காட்டுல அப்பப்போ போயிட்டு வந்துகிட்டு இருந்த வீரப்பனுக்கு கிடைக்குது. ஏன்னா அவரும் காட்டுல தான் அப்ப தங்கிட்டு இருந்தாரு. சோ அந்த மம்பட்டியான் ஏன் தலைமறைவா இருக்கிறாரு அப்படின்ற அந்த வாழ்க்கை கதையை, அந்த வரலாறை வீரப்பன் கிட்ட அப்பப்போ அவர் சொல்லுவாரு. வீரப்பன் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, யாராவது கதை சொன்னா வரலாற்று நிகழ்வு சொன்னா அதை உட்கார்ந்து கேட்பாராம். பசி எடுத்தா கூட சாப்பிட மாட்டாராம். அப்படிதான் பல வரலாற்று நிகழ்வுகளையும் அது அவரோட வாழ்க்கை முறையை வச்சும் நிறைய கதையா சொல்லுவாராம் மம்பட்டியான். ஸோ மம்பட்டியான அப்பாவை கொன்னவங்களை போலீஸாருங்க தண்டிக்கவே இல்லை. ஏன் மம்பட்டியானே பழிக்கு பழி வாங்கட்டும்னு அவர் ஆதரிக்கவும் இல்லை. அப்பதான் வீரப்பனுக்கு ஒரு விஷயம் புரியுது, போலீஸாருங்க ரெண்டையுமே செய்யல, இதனால போலீஸ்காரங்க நல்லவங்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணம் வீரப்பனுக்கு அங்கதான் வருது. அதனால மம்பட்டியானுக்கு தேவையான உணவு, உடை, பொருளாதார உதவி, பணம், நிறைய விஷயத்த வீரப்பன் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. மம்பட்டியான் கூட இருந்தவர் தான் கருப்பண்ணன். இந்த கருப்பண்ணன்றவர் தான் மம்பட்டியான காசுக்கு போலீஸ்காரங்கள்ட்ட காட்டி கொடுத்துறாரு. அவருக்கு சன்மானமா அவருக்கு 5000 ரூபாய் பணமும் 5 ஏக்கர் நிலமும் நிரந்தரமா துப்பாக்கி லைசன்ஸும் ஒகேனக்கல் காவிரி ஆத்துல பரிசல் வாட்டுறதுக்கு மீன் பிடிக்கவும் உரிமம் தராங்க. அதை வச்சு அவர் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. இந்த கருப்பண்ணனுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேரு பரமசிவம். இந்த பரமசிவன் ரொம்ப பலசாலி, இந்த அண்ணனை விட ரொம்ப புத்திசாலி. ஒரு சொத்து தகராறுல 2 பேரும் பகச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பரமசிவம் அப்படின்றவன் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கானவர். ஒரு சண்டை ரொம்ப முத்தி போவ இந்த கருப்பண்ணன் அண்ணன் இருக்காருல்ல, அவருடைய மனைவி மேலேயே இந்த பரமசிவன் கைய வச்சிடறான். சோ வீரப்பன் கிட்ட இந்த கருப்பண்ணன் வந்து என் தம்பியை எப்படியாவது கொன்னுரு, அப்பதான் என்னால தன்மானமா இருக்க முடியும், மானத்தோட வாழ முடியும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ஏன் அப்படி அவர் சொல்றாருன்னா, செங்கமாடி சுற்று வட்டாரம் முழுக்க வீரப்பன் கிட்ட ஆள் பலமும் பணபலமும் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. வசதி இல்லாத மக்கள் வீரப்பன் கிட்ட வந்து உதவி கேட்டா கண்டிப்பா வீரப்பன் அதை செய்வாரு. எந்த பிரச்சனையை வீரப்பன் கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட அப்ப இருந்துச்சு. எப்பவுமே வீரப்பன் கூட ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர் படை இருந்துகிட்டே இருக்குமா. பஞ்சாயத்து தேர்தல்ல வீரப்பன் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாரோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அப்படி ஒரு பலம் வீரப்பன் கிட்ட அப்ப இருந்துச்சு. இந்த பரமசிவனை கொல்லணும்ன்ற எண்ணம் வீரப்பனுக்கு முதல்ல கிடையாது. ஆனா பரமசிவனுக்கு வீரப்பனை கொல்லணும்ன்ற எண்ணம் அதிகமாவே இருந்துச்சு. காரணம், நிறைய பேர் காசு கொடுத்து வீரப்பனை கொலை பண்ண சொன்னாங்க. அதனால பரமசிவன் வீரப்பனை கொல்லலாம் அப்படின்ற முடிவுக்கு வரான். அதனால நிறைய பணம் கிடைக்கும்ன்ற காரணத்துக்காகவும் வீரப்பனை கொலை பண்ணா பெரிய ஆள் ஆயிரலான்ற எண்ணத்திலையும் பரமசிவன் வீரப்பனை கொல்றதுக்கு நாள் குறிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த செய்தி வீரப்பனுக்கு அதுக்கு வருது. இருந்தாலும் பரமசிவன் மேல தனியான ஒரு பகை வீரப்பனுக்கு கிடையாது.
கருப்பணனுக்காக தான் பரமசிவனை கொல்லலான்ற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அதே சமயத்துல பாதிக்கப்பட்ட கருப்பணனே பண்ணாதான் அது அவருக்கு ஒரு திருப்தியா இருக்கும்னு எண்ணி அவர் ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளான் படி பரமசிவன் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கான். கருப்பனை கூட்ட உடனே அவன் திரும்புவான். திரும்பின உடனேயே கையில இருக்கிற துப்பாக்கி வச்சு அவனை சுற்று அப்படின்னு சொல்லி ஒரு துப்பாக்கியை கொடுத்து கருப்பணனை அமுச்சு விடுறாரு வீரப்பன். கூடவே வீரப்பனும் போறாரு. அப்படி கூட்டு திரும்பி பார்த்த பரமசிவனை பார்த்த உடனே அண்ணனா இருந்தாலும் கருப்பணனுக்கு பயம் வந்துருச்சு. திரும்பவும் ஓடி வீரப்பன்கிட்டயே வந்துடுறாரு. இப்ப பரமசிவன் கையில துப்பாக்கியோட எடுத்துக்கிட்டு கருப்பணனை சுட வந்துகிட்டு இருக்காரு. ஒருவேளை குறி தவறி அது வீரப்பனை சுடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம வீரப்பன் பரமசிவனை பார்த்து சுடுறாரு. குண்டு படவும் பரமசிவன் அங்கேயே விழுந்துடுறாரு. கூட வந்த 2 பேரை பார்த்து வீரப்பன் என்ன சொல்றாருன்னா, உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், ஓடி போயிருங்கன்னு சொல்றாரு. அவங்களும் கும்பிட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. யானையை வேட்டையாடின வீரப்பனுக்கு மனுஷனை வேட்டையாட தெரியாது. ஏன், அவனுக்கு மனுஷனை கொலை பண்ண கூட தெரியாது. யானையை கொல்லும் போது கூட அவனுக்கு பாவமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, அந்த யானையை கொன்னாதான் 4 பேர் சாப்பிட முடியும், வாழ முடியும்ன்ற நிலைமை இருந்ததுனாலதான் அந்த யானையே பாவமா இருந்தாலும் பரவாயில்லன்னு கொன்னாரு. ஆனா கொலை அப்படின்றது வீரப்பனுக்கு வராத ஒண்ணு. ஆனா அந்த இடத்துல வேற வழி இல்லாத காரணத்தினால பரமசிவத்தை அவர் கொல்றாரு. முதல் குண்டுல அவன் சாவவே இல்லை. கொஞ்சம் தூரம் துரத்தி ஓடினதுக்கு அப்புறம் 2வது குண்டை பயன்படுத்தி அவனை சாவடிக்கிறாரு. இதுதான் வீரப்பன் தன்னோட வாழ்க்கையில பண்ண முதல் கொலை. அதுவும் திட்டமிட்டு பண்ண கொலை கிடையாது. கருப்பணனுக்காக உதவியா வந்தவர் வேற வழி இல்லாம இவரே பரமசிவனை கொன்னுறாரு. இந்த செய்தி அடுத்த 2 நாள் ஊருக்குள்ள பரவுது. யாரு பரமசிவனை கொன்னான்னு கேள்வி வரும்போது கருப்பணன் தான் கொன்னான்னு நிறைய மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கொலையை நேர்ல பார்த்த 2 பேர் இல்ல வீரப்பன் தான் கொன்னான்னு சொன்னாங்க. அப்ப போலீஸ் அதிகாரிங்க அந்த கோணத்துல விசாரிக்கும் போது வீரப்பனுக்கு நிறைய படைபலமும் பணபலமும் மக்கள் செல்வாக்கும் இருந்ததுனால வீரப்பன் மேல எந்த ஆக்ஷனும் அவங்க எடுக்கல. ஆனா வீரப்பனுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. தன் கையால சாவ வேண்டியவன் கிடையாது பரமசிவன், விதியோட விளையாட்டா அவன் செத்துட்டான். ஆனா என்ன பண்றது, பரமசிவனோட பிள்ளைங்களும் ஒய்ஃபும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பரமசிவனுடைய 2வது மனைவியையும் முதல் மனைவிக்கு பிறந்த பையனையும் 2 பேரையும் கூப்பிட்டு வீரப்பனுடைய அம்மா பொண்ணு தாய்கிட்ட கொடுத்து, ஓ மூச்சு விடுற வரைக்கும் நீ இவங்களுக்கு சாப்பாடு போடு, இவங்களை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க தான் பரமசிவனுடைய பையனை படிக்க வச்சிருக்காங்க. அந்த பையன் பேரு மணிவண்ணன். இது அந்த மணிவண்ணனே சொல்லியிருக்காரு. அந்த மணிவண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் எங்க அப்பாவும் பெரியப்பாவும் குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, காட்டுல சுத்தி இருக்காங்க, கிடைச்சது தின்றுருக்காங்க, குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் அவங்க பாத்துக்கவே இல்லை. அவங்க எப்படியோ போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா என்னை படிக்க வச்சது, ஒரு தொழில் கற்றுக் கொடுத்தது எல்லாமே எங்க மாமா வீரப்பன் தான். அதனால நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எங்க அம்மா ஒரு டைம்ல தற்கொலை பண்ணிக்க போயிட்டாங்க. அதை தடுத்ததே வீரப்ப மாமா தான். அதனால எனக்கு வீரப்ப மாமா ரொம்ப முக்கியமானவர் தான் சொல்லி அழுதுருக்காரு. அந்த அழுகை எதுக்கானதுன்னு தெரியல. அப்பாவை கொன்னதுக்காகவா இல்லை தன்னை வளர்த்த வீரப்பனுக்காகன்றது தெரியல. இதுதான் வீரப்பன் பண்ண முதல் கொலை. இது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியிலையும் வீரப்பனுக்கு நல்ல பேர் வருது. பொதுமக்களுக்கு தொல்லையா இருந்த பரமசிவனை கொலை பண்ணதுனால வீரப்பனை சந்திச்ச ஊர் மக்கள் எல்லாம், நீ பரமசிவனை கொன்னது சரிதான்ப்பா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா குறிப்பா விறகு பொறுக்கவும் ஆடு மாடு மேய்க்கவும் காட்டுக்கு போற பெண்கள் எல்லாம் இப்ப நிம்மதியா இருக்காங்க. ஏன்னா அவங்கள தான் பரமசிவன் பாலியல் ரீதியா ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கான். ஸோ அவங்கெல்லாம் வீரப்பனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் பண்றதெல்லாம் பார்த்து வீரப்பனுக்கு அது ஒரு வகையான போதையா இருந்திருக்கு. மக்களுக்கு நல்லது பண்றதும் ஒரு போதை தான். மக்களுக்கு கெடுதல் பண்ற கெட்டவனை அழிக்கிறது, அதனால மக்கள் சந்தோஷப்படுறது, இதெல்லாம் வீரப்பன் செய்யறதுன்னு அந்த ஊர் அப்படிதான் அவனை பார்த்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து வீரப்பனுக்கு ஒரு போதையை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் செங்கமாடியில் இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு வீரப்பன் கொலை கூட செய்வாருன்ற பேரு அப்பதான் அவருக்கு வந்துச்சு. அந்த பேரை தக்க வச்சுக்கிறதுக்காகவே வீரப்பன் அடுத்தடுத்து பல கொலைகளை பண்ணாரு. அந்த ஒவ்வொரு கொலையும் நாம பார்த்துட்டு போனா கண்டிப்பா அது ரொம்ப பெருசா தான் இருக்கும். ஏன்னா நிறைய கிராம மக்கள் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, நிறைய அதிகாரிங்க பேர்லாம் வரும். ஸோ நம்ம அடுத்தடுத்து ரொம்ப வேகமா இவர் வாழ்க்கை வரலாற பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதோட கண்டினியூஷன் நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ பத்தின தகவல்கள் எதாவது இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அற்புதராஜ்.